எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பு நாம் தொடங்குவோம். நேற்றைய வகுப்புல நாம பேசியிருந்தோம். தியானம் என்பது நம்மை யார் என்று நமக்கு காட்டக்கூடிய ஒரு செயல்முறை. நம்முடைய தரிசனத்தை நமக்கு காட்டக்கூடிய ஒரு கருவி. எந்த அளவுக்கு சரியான முறையில தொடர்ச்சியான தன்மையில தியானம் நம்ம செய்யறோமோ நாம யாரு அப்படிங்கிறத நாம முழுமையா உணர்ந்து கொள்ள முடியும். இதுதான் தியானத்தினுடைய ஒரு முக்கியமான மைல்கல் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். இப்போ எப்படின்னா, ஒரு கேள்விக்கு உங்களுக்கு விடை அளிக்கப்பட்டாகிவிட்டது, இதுதான் விடை என்று சொல்லியாகிவிட்டது. அந்த விடையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், இந்த விடையை நீங்கள் அடைய வேண்டும். அதுதான் விஷயம். அதாவது என்னன்னா, நீங்க யாரு அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுவோம். அப்படிப்பட்ட உங்களை நீங்க பார்க்குற வரைக்கும் உங்களை நீங்க பார்த்ததா அர்த்தம் ஆகாது. உங்களுக்கு புரியுதா? ஒருத்தருடைய போட்டோ கொடுத்துட்டோம், இதை கண்டுபிடிக்கணுங்கன்னு சொல்லிட்டோம். நீங்க அவரை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த தேடல் நடந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரிதான் நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நீங்கள் தியானம் செய்ய 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 ஒரு விஷயத்தை நீங்க தரிசனம் செய்வீர்கள். அது எப்போ நீங்க உங்களை பார்த்துட்டீங்கன்றது எப்பங்க முடிவு பண்றது? என்னுடைய உருவம் அப்படியே மனக்கண்ணில் தெரிஞ்சிட்டாலே நான் என்ன பார்த்துட்டேன், அது கண்ணாடியிலே பார்க்கலாமே, அதுக்கு எதுக்கு தியானம் எல்லாம் பண்ணிக்கிட்டு. எப்ப நீங்க உங்களை பார்ப்பீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னவா நீங்க இருக்கிறீங்கன்றத நம்ம உணர்ந்துக்கணும். நாம ஒரு விழிப்புணர்வுள்ள உயிர். அதாவது நம்முடைய உருவம் நம்முடைய மனதில் வரக்கூடாது. எப்போ உங்க உருவம் உங்க மனசுல வந்துருச்சோ அப்பவே நீங்க உங்களை இன்னும் சரியா பார்க்கல. இன்னும் கொஞ்சம் நீங்க அப்பதான் மேலோட்டமா பார்த்துருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். அந்த ஊருக்கெல்லாம் போனோடனே அந்த ஊர் போர்டு போட்டிருப்பாங்கல்ல, சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த மாதிரி உங்க உருவம் உங்க மனசுல தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னும் உள்ள போய் அந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி நம்மை நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நாம அடிப்படையா ஒரு விழிப்புணர்வுள்ள உயிர். அதுல உருவங்கள்லாம் இல்லை, மறைவான தன்மையில இருக்கக்கூடிய ஒரு சக்தி நிலை. நாம் விழிப்புணர்வுள்ள உயிர், தூய்மையை விரும்பக்கூடிய, தூய்மை நிலையில் திளைத்திருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு. நாம எந்த விதமான அழுக்குகளும் தீண்டாத ஒரு தூய்மையான ஒளியை போன்ற, ஒரு ஜோதியை போன்ற விழிப்புணர்வு நாம். மனதை கடந்த ஒருவர் நீங்கள். மனம் என்ற தன்மையை கடந்த ஒருவராக நீங்கள் உங்களை உணர்வீர்கள். அதாவது மனமற்ற நிலை அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறோம், அதை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். மனமே இல்லாத ஒரு நிலை அல்ல, மனமே இல்லை என்கிற அளவுக்கு மனம் லேசான தன்மையை அடைந்திருக்கக்கூடிய நிலை. ஒரு குழந்தையை தூக்கி வச்சிருக்கிறோம், தூக்கி வச்ச ஃபீலே இல்லப்பா அப்படின்னு சொல்லுவோம். என்ன காத்தா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை, தூக்கி வச்சிருக்கிறோம் ஆனா தூக்கி வச்சிருக்க ஃபீல் இல்லை. அது மாதிரி மனம் இருக்குது, ஆனா மனம் இருக்கிற ஃபீல் இல்லை. அதான் மனமற்ற நிலை. எப்போ அந்த ஃபீல் வரும்? மனசுல எந்த கெட்ட குணங்களும் இல்லை, எந்த அழுத்தங்களும் இல்லை, எந்த விதமான கவலையும் இல்லை, யார் மேலே கோபம் இல்லை, எதை பத்தியும் பயம் கிடையாது, கவலையோ துக்கமோ தீண்டல, எல்லா பெருமைகளும் படைப்பாளனுக்கேன்றத முழுமையா உணர்ந்தாச்சு. யாரை பார்த்து பொறாமை இல்லை, எல்லாரும் நல்லா இருங்கடா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். இதுதான் மனமற்ற நிலை. மனம் என்ற ஒன்றே இல்லாமல் உணர்கிற நிலை. அதை மனதில் தான் உணர்கிறோம். அவ்வளவு லேசான நிலையை அந்த மனமற்ற நிலை என்பது குறிக்கிறது. அந்த நிலையை நீங்கள் உணர்ந்தால் அதுதான் உங்களுடைய தரிசனத்தை நீங்கள் கண்டதாக அர்த்தம். உலகத்தை ஒரு பார்வையாளராக இருந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தான் உங்களுடைய இயல்பாக இருக்கும். இது ஒரு தூய்மை நிலையினுடைய ஒரு நிலை. இந்த நிலையில் இருப்பவர் தான் நீங்கள். அந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களை நீங்கள் காணாத வரை அந்த சுய தரிசனத்தை தியானத்தின் மூலம் நாம் பார்க்கவில்லை என்றுதான் அர்த்தம். இந்த உலகத்தோடு இப்ப நம்ம பார்வையாளர் என்ன சொல்றோம்? எந்த விதமான திருப்தியும் அதிருப்தியும் இல்லாம ஒரு பார்வையாளராக இருந்து பார்க்கக்கூடிய தன்மை தானே உலகத்தையே அப்படி பார்க்கக்கூடிய, நம்ம வாழ்க்கையே அப்படி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை
உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க உங்களை பார்த்துட்டீங்க. அதாவது உலகத்தை சாராத நிலையில் சில காலம் உலகத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு மனநிலை. அவ்வளவுதான். இங்கிருந்து நம்ம கிளம்ப போறோம், கொஞ்ச நாள் இங்க இருப்போம் அப்படின்ற ஒரு மனநிலையை கொண்ட ஒரு விழிப்புணர்வுள்ள உயிர் நீங்கள். நீங்கள் பொறுமையாளர், அன்பானவர், சகிப்புத்தன்மை மிக்கவர், மன்னிக்க கூடியவர், ஒரு சிறிதும் பெருமை இல்லாதவர், ஆனந்த நிலையை எப்போதுமே உணர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் நீங்கள். இதுதான் நீங்கள். இந்த தரிசனம் உங்களை பற்றி உங்களுக்கு கிடைக்காத வரை நீங்கள் தியானம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இதுதான் நீங்கள். இதுதான் தன்னை அறிதல், என்லைட்டன்ட் ஆகிறது, எல்லாமே தான். அப்போ இந்த நேத்து சொன்ன மாதிரி நம்முடைய குணங்கள் இதுதான். இதுதான் நம்மளோட அல்டிமேட் குணம். இந்த குணத்தை உள்ள உங்களை நீங்கள் சந்திக்கணும். தியானத்தினுடைய நோக்கம் அது. அதை சந்தித்து விட்ட பிறகுதான் தியானம் செய்ததற்கான அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும். அது வரைக்கும் தியானம் நம் மீது கடமை. ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான தன்மையில அது உதவக்கூடிய ஒரு வழிமுறை. எல்லா ஃபார்ம்ஸுமே இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம படிக்கும்போது எல்லா ஃபார்ம்ஸோட இம்பார்ட்டன்ஸுமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. மனசை சுத்தப்படுத்தினா மட்டும் பத்தாது. அடுத்த அடுத்த அடுத்தடுத்த விஷயங்கள் மனசுடைய சகல விதமான பரிணாமங்கள்லையும் நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. என்னங்க இதெல்லாம் செஞ்சுட்டா வாழ்க்கை எப்படிங்க வாழ்றது? இல்லையே, இதுக்கு கொஞ்ச நேரம் தான் தேவை. ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் தான் தேவை. மீதி நாளெல்லாம் நீங்க செஞ்சு. தியானம் என்பது மனதின் பல கோணங்களிலும் வேலை செய்யக்கூடிய, அதை செம்மைப்படுத்த உதவக்கூடிய ஒரு நுட்பம். அதுவும் இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனா நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், என்ன செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத எப்போதுமே நினைவில் வைத்து கொண்டிருப்பதற்கான ஒரு வேலையும் இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டும். உலகத்தோட மற்ற வேலைகளோடு சேர்த்து. அதுதான் தியானம், அதுதான் ஆன்மீக வழிமுறை. இந்த புரிதலோடு, உணர்வோடு இன்றைய தியான செயல்முறையில் நாம் ஈடுபடலாம். நாம் அனைவரும் இறைவழி தியானத்தினுடைய முதல் படியை அடைந்து கொள்வோம். கண்களை மூடி இருத்தோம். புற சூழலில் இருந்து விலகி அகசூழலுக்குள் திரும்பி நிலைத்திருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு திரும்புதல் இது. அதை நாம் இறைவனர்களால் செய்ய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றவராக இருக்கின்றோம் என்ற அந்த உணர்வில் கண்களை மூடி அமர்ந்திருக்க வேண்டும். உடல் அதிட்டானாவில் நிலைப்படுத்தப்பட வேண்டும். ஒரு சிறிதும் இறுக்கம் இல்லாமல் முற்றிலும் தளர்வான நிலையில், அசைவற்ற நிலையில் ஒரு சிலை போல நம்முடைய பரு உடலை நிலைப்படுத்த வேண்டும். தியானம் புரிவதற்கான மிக முக்கியமான ஒரு படி இது. அதிட்டானாவை மிக உறுதியாக மேற்கொள்ளும். மூச்சின் மீது கவனம் ஏற்படும். அதில் தொடருங்கள். உள் மூச்சின் மீதும் வெளி மூச்சின் மீதும் இயல்பான கவனம்.
மூச்சின் மீது இயல்பான கவனம், உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் கவனத்தோடு உணர்வும் இருக்க வேண்டும். உள்மூச்சை நாம் உணரும்போது, கவனிக்கும் போது இந்த மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய படைப்பாளன் முதல் முறையாக இந்த மூச்சை நமக்கு அனுமதித்தானே, நம்மை படைத்தானே, அவன் இப்போது வரை நம்மீது கவனம் வைத்து நமக்காக இந்த உயிரை, இந்த மூச்சை அனுமதித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த நொடி கூட அவன் நம்மை கவனித்தவனாக இருக்கின்றான். ஏனென்றால் இந்த மூச்சு நமக்காக படைக்கப்பட்டது. நமக்காக அவன் அனுமதித்த தன்மையில் இந்த மூச்சு நமக்குள் வருகிறது என்ற அந்த உணர்வு மூச்சின் மீதான கவனத்தோடு இணைந்திருக்க வேண்டும். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும். இந்த கவனத்திலும் உணர்விலும் சில நொடிகள் நிலைத்திருக்க வேண்டும். தியானம் சரியான தன்மையில் தொடங்கப்படுவதற்கு இது அவசியம். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் கொண்டிருக்கும். ராம் 3 செய்ய தொடங்கலாம். ப்ராப்பரா ஷிஃப்ட் ஆகணும். மனசுல அந்த ஷிஃப்டிங் கரெக்டா நடக்கணும். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அடுத்து என்ன செய்ய போறோம், சாட்சி பாவனைனா என்ன என்பது புரிந்தவர்களாக அதை செய்யத் தொடங்கும். மனதில், உடலில் என்ன நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த கருத்தும் பதிலாற்றுதல்களும் இல்லாமல், திருப்தி அதிருப்திகள் இல்லாமல் ஒரு பார்வையாளராக அவைகளை கவனித்துக் கொண்டு வெறுமனே தியானித்திருக்க வேண்டும். தியானம் தொடங்கி
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். நம்முடைய மனதில் நாம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டும், நான் தனியானவன், என்னுடைய இறைவனும் நானும். இது மட்டும்தான் உண்மை. மற்ற எந்த உறவுடனும் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது உண்மை அல்ல என்ற அந்த உணர்வை இப்போது நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நான் அன்பானவன், மன்னிக்கக்கூடியவன், சகிப்புத்தன்மை மிக்கவன், பொறுமையாளன். என்னுடைய இறைவனை தவிர வேறு எதனையும் நான் பெரிதாக நினைக்காதவன். என்னுடைய மனதில் எந்த கவலையும் துக்கமும் எனக்கு இல்லை. பெருமை என்னை தீண்டுவதிலிருந்தும் என் இறைவன் என்னை பாதுகாத்தவனாக இருக்கின்றான். பொறாமையையும் இறைவன் என் மனதிலிருந்து நீக்கி இருக்கின்றான். என் மனதில் பயமோ, யார் மீதும் கோபமோ, வெறுப்போ இல்லை. நான் தூய்மையானவன். என் இறைவன் எனக்கு தூய்மையை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவன். இந்த உலகத்தில் என்னுடைய படைப்பாளன் என் மீது பொருத்தம் கொள்ளும் அளவில் நான் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு விருப்பத்தை மட்டும் நான் உயிரோட்டமாக என் மனதில் கொண்டிருப்பவன். வேறு எந்த நோக்கங்களும் எனக்கு இல்லை. நான் நன்மைகளை விரும்புவேன். இதுதான் நான். இந்த தூய்மையும் உயிரோட்டமும் இறை பொருத்த நிலையும் நிறைந்திருக்கக்கூடிய தன்மைதான் நான். இப்படித்தான் என்னை இறைவன் படைத்தான். இப்படியே நான் இருக்க விரும்புகிறேன். இந்த நிலையிலேயே அவனிடம் நான் திரும்பச் செல்லவும் விரும்பக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் நீங்கள். இந்த தரிசனம் தியானத்தின் மூலம் நமக்கு கிடைக்காத வரை நாம் தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இதுதான் நீங்கள். இது அனைத்தும் உங்கள் மீது புகுத்தப்பட்ட, போர்த்தப்பட்ட அசத்தியங்கள். அனைத்து கெட்ட தன்மைகள், அனைத்து உலகத்தின் கெட்ட தன்மை. நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்வோம். மெதுவாக கண்களை திறந்து நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். நாளை காலை 6 மணிக்கு. தேங்க்யூ வெரி மச்.